ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு கணிதத்தில் சராசரி கணக்குகள் பார்க்க போகிறோம். ஸோ இதற்கான பேசிக் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்ட் 1ல் கொடுத்துருக்கோம். ஸோ அதை இன்னும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா அதற்கான லிங்க்கு நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். மேலே லிங்க் இருக்குது, டச் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அதற்கான லிங்க்கும் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. சார் இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு, மலர் 25 மீட்டர் துணி சுற்றிலிருந்து 1.75 மீட்டர் துணி வாங்கினார் எனில் மலர் வாங்கிய துணியின் அளவை சதவீதத்தில் காண்க. இப்போ நமக்கு பேசிக்காக மொத்தம் எத்தனை மீட்ரு? 25 மீட்டர் துணி சுற்றில் 1.75 மீட்டர் துணி வாங்குகிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? சதவீதமாக மாற்றணும் அப்படின்னா மொத்தம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25. அதில் 1.75 மீட்டர் வாங்குகிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. மொத்தத்தை கீழே போட்டுக்கிறோம். அதில் எவ்வளோ வாங்கியிருக்கோமோ அது மேலே. இப்போ இது என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்க? சதவீதமாக. ஸோ சதவீதமாக மாற்றணும்னா 100ஆல் பெருக்கிக்கணும். அப்போ 25 4 25 100. ஸோ பெருக்குங்க. 5 20 மீதி 2. 1 7 இப்போ நம்ம 4 28 28 2 30 மீதி 3. ஒரு நாள் 4 4 3 7. எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்? 2 ஸ்தானம் புள்ளி வச்சாச்சு. அப்போ எத்தனை மீட்டர் கிடச்சிருக்கும்? 7%. ஓகேங்களா? அப்போ மொத்தம் 7%. புரியுதுங்களா? ஸோ அடுத்த கணக்கு, ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 14 பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை கணக்கிடவும். இப்போ கொஸ்டினை நல்லா பாருங்கள். மொத்தம் எத்தனை மாணவர்கள்? 50 மாணவர்கள். ஒரு குறிப்பிட்ட நாளில் எத்தனை பேர் வரல? 14 பேர் வரல. அப்போ வருகை புரிந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை கேட்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு வருகை புரியாத மாணவர்களுடைய எண்ணிக்கை தெரியுமா? தெரியாது. ஸோ அப்போ தெரியாதனால நான் அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். அப்போ மொத்த மாணவர்கள் எத்தனை பேர்? 50 பேர். ஸோ இதற்கான சராசரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 14%. இது 14% அப்படின்றத எப்படி எழுதலாம்? 14/100. இப்போ அதே மாதிரி 14/100 எழுதியாச்சுங்களா? ஸோ இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 100x 14 × 50. 1 50 50, 2 50 100, 1 2 7 2 14. அப்போ வருகை புரியாத மாணவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை? 7 பேர். புரியுதுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு 50 மாணவர்கள் கொடுத்துருக்காங்க. அதில் 14% பேர் வரல. அப்போ வருகை புரிந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை கேட்குறாங்க. அப்போ நாம் என்ன பண்ணணும்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு கண்டுபிடிக்கணும். அப்போ வருகை புரியாத மாணவர்கள் மொத்தம் 7 பேர்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆனால் நமக்கு கேட்டது என்னது? வருகை புரிந்த மாணவர்கள். அப்போ மொத்த மாணவர்கள் எத்தனை பேர்? 50 பேர். இந்த 50ல் வருகை புரியாதவங்க எத்தனை பேர்? 7 பேர். கழிச்சா எத்தனை வரும்? 43 பேர் வருகை புரிஞ்சிருக்காங்க. இந்த கிளாஸில் ப்ரெசண்ட் ஸ்டூடெண்ட் எத்தனை பேருங்க? 43 பேர். புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, கணக்கில் என்ன கொடுக்குறாங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். மொத்த மாணவர்கள் கொடுத்துட்டாங்க, சதவீதமாக கொடுத்துருக்காங்க. அப்போ வருகை புரிந்த மாணவர்கள் கேட்டிருக்காங்க, வருகை புரியாதவங்களுடைய சதவீதம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வருகை புரியாதவர்களுடைய மாணவர்களை கண்டுபிடிச்சி மொத்தத்தில் கழிச்சிட்டோம் அப்படின்னா வருகை புரிந்த மாணவர்களுடைய எண்ணிக்கையை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கணக்கு, குரல் மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன? சரி, இப்போ எவ்வளோ சதவீதம் வாங்குகிறாங்க? 20%க்கு வாங்குகிறாங்க.
20% 20/100ன்னு எழுதிக்கிறேன். ஸோ எவ்வளோ சேமிக்கிறாங்க? 25 ரூபா சேமிக்கிறாங்க. இப்போ நமக்கு என்ன தேவை? அசல் விலை. ஸோ நமக்கு அசல் தெரியாது. ஸோ அதனால் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டுட்டு போங்க. 25 × 100/20. ஓர் 20 20, ஐ 20 100. ஸோ இப்போ பெருக்கினீங்கன்னா 5 25க்கு 5, மீதி 2 25 10, 125 ரூபா அசல் விலை. ஓகேங்களா? அப்போ ரெயின் கோட்டோடைய அசல் விலை என்னதுங்க? 125 ரூபா. இப்போ அவன் நமக்கு அசல் கொடுக்கல. ஸோ அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்ட, தெரியாததை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அடுத்து சதவீதம் 20% 20/100ன்னு போட்டோம். ஸோ இதால் நமக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்கு? 25 ரூபா சேமிக்கிறாங்க. ஸோ அப்போ தெரிஞ்சதை ஒரு பக்கம், தெரியாததை ஒரு பக்கம் கொண்டுட்டு வந்தால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது, ஒரு உலோக கலவை 26% தாமிரத்தை கொண்டுள்ளது. 260 கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோக கலவை தேவைப்படுகிறது? ஏற்கனவே போட்ட கணக்கு மாடல் தான். இப்போ பாருங்கள், 26% தாமிரத்தை கொண்டுள்ளது ஒரு உலோக கலவை. என்ன எவ்வளோ உலோக கலவைன்னு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இன்ட்டு 26% உள்ளது. அப்போ 260 கிராம் தாமிரத்தை பெற எவ்வளவு உலோக கலவை தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் உலோக கலவை. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இது அடுத்த பக்கம் கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா தலைகீழாக மாறிடும். ஸோ ஓர் 26 26, 10 26, 260. ஸோ அப்போ எக்ஸ் வந்து எவ்வளோங்க? 1000. எக்ஸ் வந்து 1000. புரியுதுங்களா? இப்போ அடுத்த கணக்கு அதை விட ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் அதிகம். ஒரு பங்கு உளுந்து மாவுடன் 4 பங்கு அரிசி கலந்து மாவில் குழல் என்பவரின் தாயார் தோசை தயாரிக்கிறார் எனில் மாவிலிருந்து மூலப்பொருட்களின் சதவீதம் காண்க. சதவீதம் காண்க. இப்போ சதவீதமாக மாற்றணும். நமக்கு தெரியும், சதவீதமாக மாற்றணும்னா 100ஆல் பெருக்கணும். இப்போ ஒரு பங்கு உளுந்து, 4 பங்கு அரிசி. அப்போ மொத்தம் எத்தனை பங்கு? ஒரு பங்கு உளுந்து, 4 பங்குனா மொத்தம் 5 பங்கு இருக்குது. மொத்தம் நமக்கு தேவை. ஸோ ஃபஸ்ட்டு உளுந்து கண்டுபிடிக்க போகிறோம். உளுந்துக்கான பர்சன்டேஜ். அப்போ 5ல் எத்தனை பங்கு உளுந்து? ஒரு பங்கு. அப்போ 1/5 பெருக்கல் 100. ஓரஞ்சு 5, ஈரஞ்சு 10. அப்போ மொத்தம் 20% உளுந்து. இப்போ அடுத்தது அரிசி. அதே மாதிரி அரிசி எத்தனை பங்கு? 4 பங்கு. அப்போ 4/5 இன்ட்டு சதவீதமாக மாத்திரம் 100ஆல் பெருக்கிக்கிறோம். அப்போ ஓரஞ்சு 5, 25 100. அப்போ 4 2 8, 80% அரிசி. 80% அரிசி, உளுந்து வந்து 20%. புரியுதுங்களா? அடுத்த கணக்கு, ஒரு குடும்பம் பொங்கல் கொண்டாட்டத்திற்காக வீட்டை சுத்தம் செய்வதற்கு வேலையை 1:2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொண்டனர் எனில் வேலையின் ஒவ்வொரு பகுதியையும் சதவீதமாக வெளிப்படுத்துங்கள். இப்போ 1:2:3. இப்போ நம்ம மொத்தம் எத்தனை பங்கு அப்படின்றது தான் கணக்கு பண்ணணும். 1 + 2 + 3 எவ்வளோ வரும்? 1 2 3 3 3 கூட்டினா 6. மொத்தம் 6. இப்போ இந்த 6 பங்கில் ஃபஸ்ட்டு எவ்வளோ? 1/6. இதை சதவீதமாக மாற்றணும் அப்படின்னா எவ்வளோ வரும்? 1/6 6. 10ல் 1/6 6 இருக்குது. மீதி 4. 5/6 30, 6/6 36. மீதி 4 இருக்குது. 6/6 36. மீதி 4 இருக்குது. 6/6. இப்போ இப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ 16.67 போட்டுக்கிறோம். டிஜிட்டுக்கு அப்புறம் 6க்கு மேலே போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 1 கூட்டி போட்டுக்கணும். 5க்கு கீழே இருக்குது அப்படின்னா அதை அப்படியே போட்டுக்கணும். இப்போ அடுத்தது 2%. 2 அப்படின்னா 2/6 இன்ட்டு 100. ஸோ இப்போ நம்ம இதை அடித்தோம் அப்படின்னா
16.66. ஸோ அதை அப்படியே பெருக்கிக்கோங்க. 6 2 12 மீதி 1. 6 2 12 1 13க்கு 3 மீதி 1. 6 2 12 12 1 13க்கு 3 மீதி 1 1 2 3. அப்போ 33.32. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 3/6 × 100 இது சுருக்கி இதுக்கான பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிங்க. புரியுதுங்களா? கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பாருங்கள், ஆடி தள்ளுபடி விற்பனையின் போது ஒரு சட்டை விலை ரூபாய் 90 40 குறைகிறது எனில் குறைவின் சதவீதம் காண்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஆடி தள்ளுபடி விற்பனை போது ஒரு சட்டை வந்து 90 விற்கக்கூடிய ஒரு சட்டையை 50 விற்கிறாங்க. அப்போ குறைவின் சதவீதம், குறைவின் அப்படின்னா நம்ம குறைந்த சட்டை 50 போடக்கூடாது. ஃபஸ்ட்டு 90 50 தள்ளுபடி போக நமக்கு எவ்வளோ வந்திருக்கு, 40. அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு, இதுக்குள்ளே வித்தியாசம் குறைவு எவ்வளோ, 40. ஸோ இந்த 40க்கு தான் சதவீதம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ 40 மொத்தம் எவ்வளோ, 90 இன்ட்டு சதவீதமாக மாற்றினா 100ஆல் பெருக்கிக்கணும். ஒரு 0க்கு 1 0 அடித்தாச்சு. இப்போ அடித்து பாருங்கள். 9 9 9 9 மீதி 1 10. 9 9 மீதி 1 புள்ளி வச்சுக்கிட்டால் திரும்ப இது 1 1 போயிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், 4 × 11.1. அப்போ பெருக்குனா 44.4%. புரியுதுங்களா? இப்போ இது குறைவின் சதவீதம். இந்த வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம். அடுத்தது அதிகரிப்பின் சதவீதம். இதுதான் லாஸ்ட் கணக்கு. அதிகரிப்பின் சதவீதம். ஒரு நகரத்தில் கல்வி அறிவு பெற்றோர்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக அதிகரித்தது எனில் அதிகரிப்பின் சதவீதம் காண்க. இப்போ 5 லட்சத்திலிருந்து 8 லட்சம்னா அப்போ 8ல் 3 போயிட்டு 5 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும், 3. இப்போ எவ்வளோ அதிகரிச்சிருக்கு, 3. இப்போ மொத்தம் எத்தனை பங்கு, 8. ஸோ அப்போ 3/8. இப்போ நீங்கள் 3 லட்சம் 8 லட்சம் போட்டாலும் 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால தான் 3/8ன்னு போட்டுக்கிட்டேன். ஸோ சதவீதமாக மாற்றணுன்னா 100ஆல் பெருக்கிக்கணும். 1 8 மீதி 2. அப்போ 20. 1 8 2 16 மீதி 4 புள்ளி வச்சு 8 40. அப்போ 3 5 5 மீதி 1 2 6 6 1 7 3 3. எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், ஒரு ஸ்தானம். அப்போ எவ்வளோ சதவீதம் அதிகரிச்சிருக்கு, 37.5%. உங்களுக்கு கணக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்தடுத்து நம்ம கணக்கு இம்பார்ட்டண்டான சம்ஸ். ஸோ இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் சம் போடலாம். ஸோ கிரிட்டிக்கலாக இருக்காது. பார்த்த உடனே சம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டுடலாம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ இப்போ நம்ம 2 வீடியோ சதவீத கணக்குகள் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் புக் எடுங்க. இது இல்லாமல் இன்னும் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஈஸியாக மார்க் நம்ம எடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா. தேங்க்யூ டு ஆல் தி பெஸ்ட்.